உண்மை. கோல்ட தவிர்த்து நீங்க வேற எதுவும் சட்ட சிக்கல் இல்லாத விஷயங்கள் வீட்ல ஒரு பெண்மணி போய் அவங்களுடைய குடும்ப கஷ்டம் ஏற்படும் போதோ, ஒரு ஈஸியா போய் செயல்பாடு பண்றதுக்கு இந்த கோல்ட தவிர்த்து வேற வேற ஏதாவது எதுவுமே சொல்லுங்க. வேற ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது கோல்டினுடைய மவுசு இருந்துகிட்டே தான் இருக்கும். கோல்டு ஸ்ட்ரென்த்துங்கிறது நான் என்ன சொல்றேன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா மணி என்ன இருக்கோ, உடனே தயங்காம போய் ஏதோ ஒரு கோல்டு வாங்கிக்கங்க. விலையேற்றத்த மைண்ட்லயே கொண்டு வராதீங்க. விலையேற்றத்த கொண்டு வந்தீங்கன்னாக்க, மலைப்பு தான் தட்டும், வீண் பேச்சுக்கள் தான் வரும். ம். பொதுவா வந்து ஷேர் மார்க்கெட்லலாம் சொல்லுவாங்க. என்னன்னா, சவுண்ட் அண்ட் சிக்னல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரே இரைச்சலா தான் இருக்கும். இந்த சிக்னல்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒருத்தர் கைய காட்டுற மாரி. ம். நம்ம இப்ப ஒருத்தர் கூட்டத்திலேயே நிக்கிறாரு, இங்க வா ஒருத்தர் அப்படின்னு அதான் அப்படின்னு. சிக்னல். எஸ். ஸோ இந்த மாரியான ஒரு விஷயங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்ல போய் செயல்பாடு பண்ணி நெறைய பேர் வந்து பணத்த விட்டுருக்காங்க. ம். என்னன்னே தெரிஞ்சுக்காம ஷேர் மார்க்கெட்ல கொண்டு போய் விட்றாங்க. நீங்க ஷேர் மார்க்கெட் எல்லாம் போகவே வேண்டாம். ம். நீங்க வந்து உங்களுக்கு உண்டான ஷேர் மார்க்கெட் எங்க இருக்குன்னா, கோல்டுல தான் இருக்கு. நீங்க ட்ரூ. எவ்வளோ பணம் இருக்கோ, ஒரு நம்பிக்கையான நகைக்கடையில அத கட்டி உங்களுடைய கோல்டா உங்களுடைய சேவிங்ஸ மாத்திக்கிட்டீங்கன்னாக்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க சேர்க்கிற விஷயத்த வெளியில சொல்லாதீங்க. கப்பு சிப்புன்னு இருக்கும். இருக்கட்டும். அடுத்தவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. நான் என்ன ம். சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கோல்டு எல்லார்ட்டயும் எல்லா நேரத்துலயும் சேரவே சேராது. நினைச்சா கூட சேர்க்க முடியாது. உண்மை, உண்மை. அது நான் உண்மைய சொல்றேன் உங்களுக்கு. கோல்டு வந்து நான் சேர்க்கிற மாரி இருந்ததுன்னா, என்கிட்ட 5 கிலோ தங்கம் இருந்திருக்கும். ஆமா. என்னுடைய ஒரு காலகட்டத்தில இருந்தது எனக்கு. நான் அத உபயோகப்படுத்தவே இல்ல. நான் எதேச்சையா விட்டதுனால தான் இப்ப என்கிட்ட ஏதோ ஒரு கிராம்னாச்சும் சேருது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த காலகட்டங்கள் வரையில தான் அந்த கோல்டு சேரும். நீங்க யார்ட்ட எப்படி சொன்னாலுமே அந்த கோல்டு சேர்க்கறதுக்கு உண்டான சூழல் அவங்களுக்கு வராது. நீங்க நல்லதே சொல்றீங்க. இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான சூழல் வேற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தனிப்பட்ட ஒரு அறிவா நீங்க எடுத்துக்கிட்டு, நீங்க வந்து கோல்ட சேர்த்துக்கிட்டே வாங்க. அது என்னைக்கும் கைவிடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே மாரி வந்து வேரிங் பண்ணும்போது, இந்த வேரிங்கிறது வந்து இனிமேலாம் கெத்து காட்டலாம் வேண்டவே வேண்டாம். இந்த ஆடம்பரம், உயிர் பந்தா ஆமா. அதெல்லாம் உயிருக்கே எதுவும் ஆபத்து. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்க, நீங்க கவரிங் நகையே போடாதீங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கேட்டீங்கன்னா, அது மாரியான ரிஸ்க்குகள் நெறையா இருக்கு. அடுத்தவங்க கண்ண உறுத்தும். ஸோ இனிமே பொறுத்தவரைக்கும் கோல்ட வெளியில காட்டாம லாக்கர்ல வச்சுக்கிறது நல்லது. அல்லது அடகு மாரி வச்சுட்டு பர்சனல் யூசேஜ் ஏதாவது ஒரு கார் வாங்கலாம். இல்லாட்டி வேற ஏதாவது நகைய வச்சுட்டே நகை வாங்கலாம். இது மாரியான ஏதாவது ஒண்ணு யூசேஜ்க்கு நீங்க அத பண்ணிக்கங்க. இல்லையா லாக்கர்ல வச்சுருங்க. இதுதான் வந்து இனிமே தங்கத்தை பாதுகாக்கக்கூடிய அனுபவ முறைய நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.